என்ன எதிர்பார்க்காது, யார் எதிர்பார்க்க, விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல, குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டப்பட்டு என்ன வெங்காய அரசியலாக்குறது உண்மை தானே? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்கள் எப்படி காவு கொடுக்கலாமா? ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அவனே கொலை பண்ணிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு, அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. டிஎம்கேலாம் மறுபடியும் வரும், ஆணித்தனமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன் இப்ப வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவுல அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உணர்த்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் என்ன எப்படி வந்த, எப்படி என்ன, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில கூட தங்கலைங்க. அங்க போன டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காம போயிட்டோம். அங்க சாதாரணமா போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்ஸ்ல பெஞ்ச் இருக்கும்ல, அதுல போய் வச்சு படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்க அப்படியா இருக்கான்? ஸ்பெஷல் பிளைட், சார்ட்டர்ட் பிளைட். இது சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு மைனு கொடுக்க முடியாது. ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சம் உதட்டு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? நீங்க இப்போ நீங்க தான் சார் பல்லாக்கு தூக்கிக்கிட்டு